ஒருத்தன் ஆடு மேய்க்கிறவன், இன்னொருத்தன் விறகு வெட்டுறவன். இவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா கதை பேசுறாங்க. சாயங்காலம் ஆனதும் ஆடு மேய்க்க வந்தவனோட ஆடுங்க நல்லா ஆடு மேய்ஞ்சிருக்கும். ஆனா விறகு வெட்ட வந்தவன் கையில விறகே இல்லை. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவன் குளிர்ல நடுங்கிட்டு இருந்தான். ஆடு மேய்க்கிறவனும் விறகு வெட்டவனும் 2 பேரும் ஒன்னாதான் இருந்தாங்க. எல்லாம் ஒன்னாதான் பண்ணாங்க. ஆனா சாயங்காலம் ஆனதும் ஆடு மேய்ச்சவன் அவன் வேலை முடிச்சுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறான். ஆனா விறகு வெட்டுறவன் எந்த ஒரு விறகும் இல்லாம வீட்டுக்கு போறான். இதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல நம்மளை சுத்தி இருக்க நண்பர்கள் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்துதான் நம்ம ஊர் சுத்துவோம். அவங்க கூட சேர்ந்துதான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அந்த ஆடு மேய்க்கிறவனுக்கு பின்னாடி அவங்க ஆடுங்க மேய்ஞ்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒருத்தனுக்கும் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும், பேக்கப் இருக்கும். ஆனா நமக்கு அப்படி இல்லை. விறகு வெட்டினாதான் நமக்கு சோறு. அந்த மாதிரி நம்ம உழைச்சாதான் நமக்கு சோறு. அவனும் தான் என் கூட இருக்கான், கூட சுத்துறான்னு நினைக்காத. ஏன்னா அவனுக்கு அவனோட வேலை பின்னாடி நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா அவனுக்கு இந்த யங் ஏஜ்ல எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் முக்கியமான ஸ்டெப்பு. எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணணும். ஏன்னா எல்லா